அந்த ஃபேன் ஆன் பண்றா. எரியுதுடி மாலா ஃபேனை போடு. ஆத்து மணல்ல வீடு கட்டினா வீடு சில்லுன்னு இருக்கும்னு எவனோ ஒருத்தன் சொன்னானா அதுக்கும் செலவு பண்ணி நம்ம பண்ணோம். ஒரு வித்தியாசமும் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. வீடு வெக்கையா இருந்தாலே ஆத்து மணல்ல கண்டு அவன் பண்ண அலப்பறை தான் ஞாபகம் வரும். இதுக்கப்புறம் எவனாவது கேட்டு வந்தாலாச்சு அவனையாவது காப்பாத்தி விடு. என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? என்னத்தையும் வாங்கி பூசிட்டு விடு. புரிய வைடா. அப்புறம் அவனும் உன்ன மாதிரி எரியுது எரியுதுன்னு உட்காந்துட்டு இருக்க போறான். ஆத்து மணல்ல அதோட பார்ட்டிகல்ஸ் ரவுண்டா ஈவனா இருக்கும். அதே இது எம்சான்ல அன்ஈவனா ரஃப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால பைண்டிங் கெப்பாசிட்டி எம்சான்ல அதிகமா இருக்கும் ஆத்து மணலை விட. அது மட்டும் கிடையாது, ஆத்து மணல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்காது. பட் எம்சாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சர் ஆகி வரதுனால எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து வர எம்சாண்டே பெட்டர்ன்ற. அன்னியன் மாதிரி பல முகம் இருக்கிற ஆத்து மணலுக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்க எம்சாண்டு எவ்வளவோ பரவாயில்ல. நீ மணலை பற்றி சொல்கிற மாதிரி இல்லையே. பின்றியடா